2 பேரும் ஜோடி நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஸ்டார்ட்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு. எப்போ உங்களுக்கு கல்யாணம்? சீரியஸாவா சார்? சீரியஸா தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சார் தெரியல சார். தெரியல, சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ? யா. அபௌட் தி சாங். யா. சாங்க பத்தி கேக்கலாம். சுருதி சாங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சார். நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டைரக்ட் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர். இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா? அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்லாம் எவ்வளவு டேக் வாங்கினார்? I think அது அவரோட இஷ்டம் if he wants to act again or not, but I feel that on screen Lokesh has a real presence and கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு. மைக்ல சொல்லுங்க. ரொமான்ஸ் சீன்லாம் எப்படி நடிச்சாரு? நீங்க நினைக்கிறதே தான் அது ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 15-20 எப்படி வேணா வச்சுங்க அந்த மாதிரி. இல்ல அப்படி இல்ல. He was really comfortable in all emotions required for the music video ன்னு சொல்லலாம். இல்ல அவர் வந்து he was out of country அப்போ. லோகேனா, ஹாய்னா. ஹாய் ஸ்ருதி, சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் லோகேனா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், லைக் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை பிரதர், நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு வச்சுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன். நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன், இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன். இது வந்து என்னென்னா, இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல. இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் RKFஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி. நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது. இதெல்லாம் தான். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட, சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு 24 hours கூட எடுத்துக்கல. அவராக வந்து 5 லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அந்த நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல. அதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் ரெண்டாவது, இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம், அது காரணம் இவங்க டீம். அவ்வளோதான். மற்றபடி இது கன்டினியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு 3 படம் இருக்குது, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். சூப்பர்.